ஹாய், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீலாக். என்னோடய வீலாகில் நான் எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறேன், அப்புறம் ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக டெய்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மார்னிங் டயட்டுக்கு மோஸ்ட்லி எக்கு தான் சாப்பிடுவேன். 2 எக்கு, அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் லட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ, ஒரு டேட்ஸ் ஊறுகாய். இந்த டேட்ஸ் ஊறுகாய் வந்து இங்கே கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கிட்டது. டயட்டுக்கு எக்கு சாப்பிடும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. அதனால் மோஸ்ட்லி நான் மார்னிங்கும் ஈவினிங்கும் எக்கு தான் எடுத்துக்குவேன். ஆனால் இந்த 2 எக் எனக்கு போதுமாங்கிறது எனக்கு தெரியாது. இதை சாப்பிடும்போது 2 எக் மட்டும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்குது. இது கரெக்டானு தெரியாது. என்னோடய ஹெல்த்துக்கு என்னோடய உடம்புக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி அப்புறம் டயட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, சம்பா ரவை அதில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த பிரியாணி செஞ்சேன். ஏன்னா வீட்டில் ரொம்ப நேரம் நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். நானுமே வெயிட் லாஸ்க்கு யூடியூப் வீடியோ நிறையா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பட் எல்லோரும் சொல்கிறதும் எல்லோரும் எதேதோ சொல்கிறாங்க. எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. மோஸ்ட்லி டாக்டர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களாம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாம் குழப்புது. கடைசியில் எனக்கு எது செட் ஆச்சோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த மிளகா வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து குழம்புக்கு, நான்வெஜ்ஜுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகா நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து எப்போவுமே பிரியாணிக்கு நிறைய மல்லி இலையும் புதினா இலையும் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வெயிட் லாஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமானது என்னதுன்னா, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வீட்டில் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக இன்றைக்கி ஒரு டிப்ஸ் என்னென்னா, வெளியே கேக் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அதே கேக்கை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த பிரியாணி ஆக்சுவலாக சாதா பிரியாணி செய்கிற மாதிரி தான். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, ரைஸ்க்கு பதிலாக சம்பா ரவை யூஸ் பண்ணுவோம். ரைஸை நம்ம ஊற வைப்போம். இங்கே வந்து சம்பா ரவை அப்படி வைக்க வேண்டாம். அப்படியே நம்ம உள்ளே போட்டால் போதும். தண்ணியோட அளவு 1 டம்ளர் அரிசி அந்த ரவை போட்டோன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த தண்ணி போதும். ஆனால் தண்ணி உடனே அது அப்சர்வ் ஆகிடும். நான் சின்ன வயசுலேருந்தே தேங்காய் எண்ணெய் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கடையில் வாங்குகிற கீ தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் சமைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸு, நான் வந்து பிரியாணி செய்யும்போது வெங்காயம் போடும்போது உப்பு போட்டு வதக்க மாட்டேன். ஏன்னா வெங்காயம் வந்து வதக்கும்போது நம்மளுக்கு ஆயில் இருக்கிறதுனால அந்த வெங்காயம் வந்து ஆயிலே நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு தக்காளி போடுவேன். தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளியில் கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டால் அதில் கொஞ்சம் தண்ணி வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகி அந்த வாட்டர்லேயே தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த தக்காளியில் உப்பும் போடுறதுனால உப்பும் வந்து தக்காளியும் சேரும்போது நமக்கு ஒரு தண்ணி ஃபார்ம் ஆகும். அதுலேயும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா பிரியாணி அந்த இது நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால அடி பிடிக்கும். பட் அந்த தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கும்போது அந்த இதெல்லாம் வந்துவிடும் நம்மளுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி போட்டுட்டு கல் உப்பு போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஆயில் நல்லா செக்ரியேட் ஆகும். இப்போ லைட்டாக மூடி வச்சு வதக்கணும். அடி பிடிச்சிடாமல் மூடி வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த அடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். இது நம்ம செய்கிற பிரியாணி தானே, நம்மளுக்கு டேஸ்ட் மட்டும் முக்கியம். டேஸ்ட்டும் ஹெல்த்தியாக இருந்தாலும் போதும். இப்படி தாங்கிறது எதுவுமே ப்ராப்பராக கிடையாது. இதில் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். புதினாயும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி வச்சு போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு புதினா கொத்தமல்லி உள்ள கிடக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்னா அந்த 2 புதினா கொத்தமல்லி மிளகா இதெல்லாம் அரைச்சி கூட உள்ளே ஊற்றலாம். இப்போ அடியில் பிடிச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கலந்து வந்துடுச்சா. அதே மாதிரி நான் தயிர் இருந்தால் தான் போடுவேன், தயிர் இல்லைன்னா அதையும் யூஸ் பண்ண மாட்டேன். லெமன் தயிர் இந்த 2ம் இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் போடணும் அப்படிங்கிறது என்னோடய பிரியாணியில் கிடையாது, பட் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி தயிர் இருந்து அதனால் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் இந்த க்ரோஷா ஆரி ஒர்க் இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன கேட்டால் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காமல் உங்களுக்கு ஒர்க் போக முடியும்னா ஏதோ ஒரு ஒர்க்கு பக்கத்தில் கரெக்டான ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் போயிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் வைக்காது உடம்பு. நம்மளுக்கு நிறையா சொசைட்டியில் நிறையா பேர் கூட பழகுறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு நம்ம எப்படி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நம்மளை நம்பி கொஞ்சம் கையில் காசு இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் மோர் திங், ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்தா ஒர்க் போங்க. இல்லைன்னா பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்காக அவங்கள பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு கையில் காசு இல்லை, நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம நல்ல குழந்தைங்கள நல்லபடியாக நம்ம ஒரு நல்ல மனுஷங்களாக உருவாக்கி கொண்டு வரதே பெரிய விஷயம். வீட்டில் நம்ம எப்பவுமே சும்மா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. குழந்தைங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறது, நல்ல மனுஷங்களாக உருவாக்குறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். அந்த டைமில் சப்போஸ் குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, வேலைக்கு போக முடியாது அப்படி இருக்கிற மாதிரி இருந்துக்கிறவங்க கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நான் யூஸ்ஃபுல்லாக நிறையா அந்த க்ரோஷிலே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதெல்லாம் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணலாம். அதேமாதிரி சிலவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன் இது. ஆனால் ஆக்சுவலாக நான் அந்த க்ரோஷேக்கு நான் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபாரின் கண்ட்ரிலேருந்து சொல்லிக் கொடுக்குறவங்க போடுற வீடியோவில் நிறைய அந்த க்ரோஷே த்ரெட்டை வச்சு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு, டாய்ஸ், அப்புறம் ஃப்ளவர் இந்த மாதிரி என்னெல்லாமோ யூஸ் பண்ணாங்க. பேக்கு, இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு இந்த க்ரோஷியில் போன பிறகு தான் தெரிஞ்சு. நான் ஒரு கிரானி ஸ்கொயரில் ஒரு பேக்கு செஞ்சிட்ருக்கேன். அதை உங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். மட்டன் எல்லாம் போட்டு நான் ஒரு 5 விசில் வச்சுக்கிறேன். அப்படி சைட் பை சைடாக என்னோடய பிரியாணி எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். இனி வரப்போகிற நாட்களில் க்ரோஷே நிறையா இருக்கும். அதே மாதிரி சைட் பை சைடாக என்னோடய டே டு டே லைஃப்பில் உள்ள வீலாகும் இருக்கும். பட் நான் எதுவுமே யூஸ் இல்லாதது எதுவுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி.
இந்த வீடியோவுமே வெறுமனே நான் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக உள்ள வீலாக் மாதிரி இருக்காது. எது நான் தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் க்ரோஷேக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக என்னோடய சேனலை நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே க்ரோஷே ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த ஃபீஸ் கட்டுற அமௌண்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா த்ரெட்டு, அந்த க்ரோஷேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு டெய்லியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக க்ரோஷே ஒரு வந்து கலை தானே. சமையல் ஒரு கலை, அதே மாதிரி க்ரோஷே ஒரு கலை. இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களுமே இந்த க்ரோஷேல பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வித்தியாசமாக என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் இந்த ஸ்டிச் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஆதியில் யாரோ ஒரு மனுஷன் தான் இந்த க்ரோஷேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லி தந்தது தானே வழியாக வந்துட்டுருக்குது. அதை நம்ம கூட மாற்றலாம். இப்படி ஆக்சுவலாக இப்படி போடுற ஸ்டிச்சை ஈஸியாக வேறு ஏதாவது ஒரு வேலை கூட நீங்கள் போடணுன்னா அது கூட நல்ல விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் அதை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஒரு கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். நான் ஏதாவது பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சாரி. இதான் என்னோடய ஃபஸ்ட் விலாகுங்கிறதுல இதான் என்னோடய ஃபஸ்ட் விலாக். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது நல்லா இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிரியாணி ரியலி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூட வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ரைஸ்க்கு பதிலாக இந்த சம்பா ரவையில இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். என்ன அரிசிக்கு வைக்கிறத விட இதில் கொஞ்சம் கம்மியாக விசில் வச்சா ஒரு விசில் வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அப்படி சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சாலே போதும். தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இப்படி வந்துடுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.